Prestige வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் co-presented by Fortune Tiffin Sunflower Oil. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்க போகிறோம். என்னென்னா நம்ம நாள் சண்டே, அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராமத்து கோழி குழம்பு. அதாவது நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்ச நாளில் என் ஃப்ரெண்டோட ஊருக்கு போகிறேன். அது பக்கத்தில் புனமராஜி பக்கத்தில் ஒரு ஊர், அதாவது மேலே தண்ணின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் போய் நான் யதார்த்தமாக கேஷுவலாக சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் அங்கே வியந்து போய் அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் பேசிக் மசாலா அந்த அம்மியில் அரைச்சி, அந்த ஊர் தண்ணி, தென் நாட்டுக்கோழி எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு சுவையோடு இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ கிராமத்து கோழி குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கிராமத்து கோழி குழம்பு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கோழி 1/2 கிலோ, எலுமிச்சப்பழ சாறு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15 நம்பர், பச்சை மிளகாய் 4, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வர மிளகாய் 6, பட்டை 1, கிராம்பு 3. கிராமத்து கோழி குழம்பு எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். நல்லா அலசிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எலுமிச்சை சாறு, இதிலே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு, இங்கிட்ட நான் பேன் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிருச்சு. வரமிளகாய் போட்டுக்கிறோம். இது இல்லாமல் கொஞ்சமாக ஜீரகம், வர மல்லி, அடுத்ததாக மிளகு, சும்மா கிராம்பு, அடுத்ததாக பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்லோ ஃபயரில் வறுத்துக்கிறோம். கடைசியாக வெள்ளை எள்ளு, இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சு. எள்ளு, தென் இது பொரிச்சு வருது. இப்போ நம்ம கடைசியாக இந்த தேங்காய் சேர்த்துக்கிறோம். திருகின தேங்காய், ஓகே, இதை வதக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம இதில் பேன் மாற்றிக்கலாம். பேனில் மிக்சியில் சேர்த்து ஜாரில் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி மையை அரைச்சிக்கலாம். ஓகே, பக்கா. நம்ம இப்போ இந்த சுவையான கோழி குழம்பு இன்னும் அப்படியே மெருகேற்றுற மாதிரி நம்ம மண் சட்டியில் செய்கிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியாக, இந்த மீன் டைம் டேஸ்டியாக செய்கிறோம். அவ்வளோதான். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. தென் இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் கடலெண்ணெய் பயன்படுத்துகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம பிரியாணி இலையை போட்டுக்கிறோம். அடுத்ததாக சின்ன வெங்காயம், இந்த நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இந்த நறுக்குன மிளகாய் நம்ம சமையலில் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஒவ்வொரு மிளகாவும் பார்த்தீங்கன்னா அதுதான் டேஸ்ட்டை நிர்ணயம் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம லைட்டாக வதக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. சூப்பர். நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைனாக மையை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. வாசம் நல்லா ஆளை தூக்குதும்பாங்களா, அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இப்போ உங்களுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம இந்த ஊற வச்ச நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இதில் நம்ம தக்காளி சேர்க்கலை, எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தென் அடுத்ததாக நம்ம இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டாச்சு. மூடி போட்டு மிதமான சூடு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம். நாட்டுக்கோழி அப்படிங்கிறப்ப அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மிதமான சூடு. நம்ம இப்போ நம்மளோட வாவ் மூமெண்ட்டு பாருங்கள், சூப்பர் வாவ் தான். இதில் நம்ம கொத்தமல்லி கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஆஃப் பண்ணிடலாம். பக்கா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கிராமத்து கோழி குழம்பு எப்படி சேருங்கிறத பார்த்துடலாம். கழுவுன சிக்கனோட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்க தேவையான பொருட்களை நல்லா வறுத்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை போட்டு அதோட நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி அதோட அரைச்ச விழுதை சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வதக்கி ஊற வச்ச சிக்கனை சேர்த்து 2 நிமிஷம் சூட்டில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு கலந்து மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கினா சுவையான கிராமத்து கோழி குழம்பு தயாராகிடும். சூப்பர். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ-பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன் சன்ஃப்ளவர். நான் உங்கள் ஷெஃப் பள்ளிமுருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸ், நம்ம கோதுமை பரோட்டா செய்கிறப்ப ஜென்ரலாக ஆயில் நிறையா பயன்படுத்துவோம். அப்போ தான் அந்த லேயர் வந்து கரெக்டாக வரும். அப்போ கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் செரிச்சிடும், ஒரு நல்ல வாசமாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம டைனிங் டேபிளில் இருக்கோம். ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது சைனீஸ் ஹண்டி.